ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜோன் கிரியேட்டர். இன்றைக்கி நம்ம ஆபத்தான ரொம்பவே டேஞ்சரான படிக்கட்டுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது செங்குத்தாகவும் இருக்கும், ஆனால் மேலே போகணுன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இதுலேருந்து நிறைய பேர் விழுந்தவங்க நிறையா பேர் இறந்து தான் போயிருக்காங்க. அதனால் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா இது மழை காலத்தில் ரொம்பவே வழுக்கக்கூடிய ஒரு இடம். இது பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த வீடியோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா மேச்சு பிச்சு. அது பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே பாருங்கள், எந்த ஒரு பிடிமானமுமே இல்லாமல் இருக்கும். நம்ம மட்டும் அசால்ட்டாக இறங்கிட்டு போகணுன்னா அப்படியே போய் சேர வேண்டியது. அதனால் நீங்கள் பாதுகாப்பாக தான் போகணும். ஆனால் இந்த பகுதிக்கு மேலே போய் பார்த்திங்கன்னா அழகான ஒரு கோட்டை இருக்கும். அந்த கோட்டைக்காண்டி தான் எல்லோரும் போகிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இருக்குது. இது ரொம்பவே ட்ரெண்டான நிறையா பேர் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. பார்த்திங்கன்னா நீங்கள் இது போய்கிட்டே இருக்கும். மேலே ஏறுறது கஷ்டம், இறங்குறது ரொம்பவே கஷ்டம். சில நேரத்தில் மட்டும்தான் இந்த பகுதிகளில் போலீஸ் வந்து விடுவாங்க. பார்த்திங்கன்னா கீழேருந்து பார்த்தோன்னா ஒரு துண்டு எலும்பு கூட மிஞ்சாது. இது இறங்குறது ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம். குறிப்பிட்ட ஒரு நாளைக்கே 500 பேர் மட்டும்தான் அந்த மலை பிரதேசத்துலேயே மேலேயே விடுவாங்க. பார்த்திங்கன்னா அது ரொம்பவே ஆபத்தான ஒன்று. எந்த ஒரு பிடிமானமே இருக்காது. முன்னாடி போகிறவரை பாருங்களேன், அவர் எவ்வளோ ஒரு அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிக்குடா டுச்சுக்கா. இது பார்த்திங்கன்னா வெறும் செங்குத்தான ஒரு பகுதி. இது வந்து ரொம்பவே ஆபத்தான ஒரு இதுக்கான நீங்கள் போகிறதுக்கு ஒரு சங்கிலி கொடுத்துருப்பாங்க. இது வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இது ரொம்பவே ஆபத்தானது. ஆனால் இந்த சங்கிலியை பிடிச்ச நிறைய பேர் ஏறி போனவங்க கூட நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதனால் இது ரொம்பவே ஆபத்தான பகுதி. ஆனால் மேலே போனால் நேச்சுரலான நிறையா ஒரு வியூஸ் பார்க்கலாம். இது வந்து நிறைய பேர் ரீல்ஸ் எடுக்க போகிறேன்னு பேரில் போய் அங்கே போய் நிறையா பேர் இதே மாதிரி உயிரை இழந்திருக்காங்க. அசால்ட்டாக போகணுன்னா நம்ம அசால்ட்டாக மேலே போய் சேர வேண்டியது. பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம பொறுமையாக நிதானமாக யோசிச்சு தான் போகணும். அந்த சங்கிலியும் சில டைமில் போகிறது ஹரிசா கோட். இது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. இது வந்து ஒரு வளைவான பகுதி. பார்த்திங்கன்னா அந்த படிக்கட்டுக்கு வந்து அப்படியே உருண்டு போகிற மாதிரியே தான் இருக்கும், பாருங்களேன். இது ஆனால் மழை பெஞ்ச டைமில் வந்து நிறையாவே ஒரு விபத்துகள் நடக்கும். பாருங்கள் எப்படி வலிக்கிற மாதிரிக்கு இருக்குது. இது ரொம்பவே மோசமான ஒரு இடத்துல உள்ள ஒரு பகுதி. மகாராஷ்டிராவில் இருக்கும். ஆனால் மழை டைமில் இது யாருமே அனுப்ப மாட்டாங்க. பாருங்கள் தண்ணி ஓடுது. அப்போனா எந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரஸான பகுதின்னு பாருங்கள். இது ரொம்பவே ஆபத்தான ஒரு பகுதி. யாருமே இந்த இடத்துக்கு அவ்வளோவா மோஸ்ட்லி போக மாட்டாங்க. ட்ரெக்கிங் போகிறவங்க மட்டும்தான் போவாங்க. இது பாருங்கள், இந்த மலையே பிடிச்சிருக்கும். அந்த குச்சி மடிக்க இருக்குது பாருங்கள், இந்த ஏறுறாங்க பாருங்கள், இதுதான் அந்த படிக்கட்டு. இவ்வளோ தான் இருக்கும். வேறு உங்களுக்கு பார்க்க அப்படியே நேரடியாக ஏறுற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்பவே லைட்டாக தான் ஏறும். கோட்டை ப்ரோக். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே ஜிக்ஸாக்காக போகும். பார்த்திங்கன்னா இசட்டாக போட்ட மாதிரி போகும். ஆனால் ரொம்பவே டேஞ்சரான இடத்துல உள்ளது. இது நம்மளோட 3வது இடம், டாப் 3யில் இருக்கிற டேஞ்சரஸான ஒன்று. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆபத்தானது. இங்கே பாருங்கள் இது எந்த அளவுக்கு இதுவாக இருக்குன்னு. சில டைமில் இதுலேருந்து நிறைய பேர் விழுகவும் செஞ்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு ஹரிசண்டல் லேக் இருக்குது. இந்த லேக்கு பேர் வந்து கன்னடா லேக். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமான ஒரு மலைப்பகுதி. சான் ப்ரௌரி. இது பார்த்திங்கன்னா ஒரு கிணறு மளிகை இருக்கும். ஆனால் இது ரொம்பவே ஆபத்தானது. விழுந்தோன்னா கீழே ஒரு குளம் தான் இருக்கும். அந்த குளத்தை தேடி தான் எல்லா மக்களுமே போகிறாங்க. இது பார்த்திங்கன்னா பாருங்கள், அப்படியே ஒரு ஆடிட்டோரியத்தை சுற்றி எத்தனை பேர் உட்காந்துருப்பாங்களோ அத்தனை பேர் மடிக்க இருக்காங்க. அந்த மளிகை படிக்கிட்டு இருக்கோம். இதில் கிட்டத்தட்ட 1,00,000 படிகள் கிட்ட இருக்கா. பார்க்க ஆனால் அவ்வளோ தெரியாது. ஆனால் கிட்ட போய் பார்த்தோன்னா பலாயிரம் அடி அப்படியே சுற்றி சுற்றி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள், மேலேருந்து பார்த்தாலே ஒரு போர் குழி மடி இருக்குது. அப்படியே உள்ளே போய்கிட்டே இருக்கும். பார்த்திங்களா, இங்கே கீழே போனால் ஒரு சின்ன அழகான ஒரு லேக் இருக்கும். அந்த லேக்குக்காண்டி தான் எல்லாருமே போகிறாங்களே. அது பல ஆயிரம் நூற்றாண்டுக்கு முன்னாடி கட்டப்பட்டது. இது வந்து 80. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கலாவென்டின் டூர். இதுவும் பார்த்திங்கன்னா அதே மாடல் தான்.
பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவே இருக்கும் படிக்கட்டு. ஆனால் வழுக்கிட்டு போகணுன்னா கீழே அடிவாரத்துக்கு போக வேண்டியது. இது பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இது போய்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 1300 அடிகள் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 700 படிகள்னால இருக்கும். ஆனால் ரொம்பவே மோசமான படிக்கட்டில் இது நம்பர் 2ஆக இருக்குது. பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ஆபத்தான ஒரு பகுதி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றின தகவல்லாம் நம்ம சேனலில் அப்பப்போ வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த ஆபத்தான படிக்கட்டெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.